தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்க ஆழமாக பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு உண்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே இதனை யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்களே யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கும் புரியவும் ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே அன்பு அளவுக்கு மீறி அதிகமாகவே நீங்க கொடுப்பீங்க. ஆனா அது யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க எல்லாரிடமும் அன்பை நீங்க எப்போதுமே கொடுப்பீங்க. ஆனா அது யாரும் புரிந்து கொள்ளாம உங்களை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தி கொண்டே தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்மளை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்க. இனிமேல் நம்ம உண்டு, நம்மளுடைய வாழ்க்கை உண்டு என்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் உங்களையே மாற்றவும் செய்திருப்பீர்கள். நீங்கள் யாரையும் நேசித்தால் அது ஒரு சின்ன உணர்ச்சியாக மட்டும் இருக்காதுங்க. முழு மனதையும் கொடுத்து நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனால் அந்த அன்பு பல சமயங்களில் திரும்ப வராமல் போனது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சில கஷ்டங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். ஆனால் அது உங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்திருக்கும். நான் எவ்வளவோ உண்மையாக இருந்தோம், ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்கிற சில கேள்விகள் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்தது என்ன, வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவானது என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனவேதனைகள் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது உங்களை மெதுவாக உடைத்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனால் எதுவுமே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திய சில முக்கியமான காரணங்கள் கூட உங்களுக்குன்னு இருந்திருக்கும். முதலில் நீங்கள் எல்லாரையும் நம்பக்கூடிய இயல்பு கொண்ட ஒரு மனிதராகத்தான் இருந்திருப்பீங்க. தெரிந்தவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் உடனே நம்பக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தீங்க. யாராவது நல்லபடி பேசினால் அவர்கள் உண்மையானவர்கள் என்று நினைத்து வாழ்ந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இரண்டாவதாக என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டது அதுதாங்க மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த ஒரு தவறு இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். மூணாவதாக இருப்பது, நீங்கள் அதிகமாக தாங்கக்கூடிய ஒரு மனது கொண்டவர்கள். அதனால மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடுத்தருவில் உங்களை நிறுத்திவிட்டு போயிருப்பாங்க. அதுவும் உங்கள் கூடவே இருந்து கொண்டு நீங்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களை நினைத்திருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி இது உங்களுக்கு பல உண்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. நீங்க அமைதியாக தாங்கிய காயங்கள் கூட யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில போயிருக்கும். ஆனா நீங்க ஒன்று நினைத்திருப்பீங்க, நம்முடைய காயங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நம்முடைய காயங்கள் எப்படி மற்றவங்களுக்கும் வலித்திருக்கும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் படும்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் யாரிடமும் உங்களுடைய மனதை திறந்து பேசியிருக்க மாட்டீங்க. மற்றவர்கள் மனதை திறந்து பேசும்பொழுது நீங்கள் கேட்பீங்களே தவிர உங்களுடைய மனதிற்குள் வைத்திருந்த ரகசியங்கள், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள், இது எதையுமே நீங்கள் வெளியில் கூறியிருக்க மாட்டீங்க. இல்லை எல்லாத்தையும் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்த ஒரு நபராகவே இருப்பீங்க. அதனாலே சில மனிதர்களுக்கு உங்களை பற்றி தெரியாமலே போயிருக்கும். ஆனால் நீங்கள் மனது விட்டு அனைவரிடமும் பேசியிருந்தால் இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் யாரிடமும் மனதை துறந்து பேசாமல் இருந்ததால் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள்ள 1000 கவலைகள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், உங்களுக்குள்ள நீங்களே உங்களை தவறாக புரிந்து கொண்ட சில விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்து இதுவே உங்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கும் உங்களை ஆளாக்கி கொடுத்திருக்குங்க. முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிகவும் மிகவும் முக்கியமாக நம்பிய ஒருத்தவங்க துரோகம் செய்த ஒரு சம்பவம், அது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரிடமும் பகிராமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அவங்கள நீங்கள் உயிராக நம்பியிருப்பீங்க. அவர்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு தோல்வி, அது உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கும். ஆனால் வெளியில் நீங்கள் சிரித்தபடி இருந்து கொண்டிருப்பீங்க.
ஆனால் நீங்கள் நம்பி இறங்கியிருப்பீங்க, அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியாக மாறியிருக்கும். மூன்றாவதாக, நீங்கள் இழந்த ஒரு முக்கியமான ஒரு உறவு, அந்த நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதில் உயிரோடு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட மாற்றங்கள் இது வரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு வேலையில் போதுமான அளவுக்கு உயர் போஸ்டிங் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் போதுமான அளவுக்கு சம்பளமும் உயர்ந்துவிடும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இந்த ஒரு நேரத்தில் சுபகாரியங்களும் உங்களால் நடத்தவும் முடியும். அந்த அளவுக்கு நல்ல செய்திகள் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய செலவுகள் உங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ளவும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நேரிடுவீங்க. அதனால நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த ஒரு நேரத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். உண்மைக்காக நீங்கள் உண்மையாக பேசினீர்கள் என்றால் யார் எதிர்த்து நின்றாலும் அதனை பற்றி கவலையே படக்கூடாது. ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீங்கள் இறங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது வெற்றியாக தங்க மாறிவிடும். மாலை நேரத்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஓட்டு எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் அடிக்கடி சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் மண்டை ஓடு அணிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வாகனத்தில் எச்சரிக்கையுடன் செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. வியாபாரம் இந்த ஒரு நேரத்தில் லாபகரமாக உங்களுக்கு மாறிவிடும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்ப விஷயங்கள், வியாபார விஷயங்கள், தொழில் விஷயங்கள் என அனைத்திலும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. நீங்க பயணம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய மகிழ்ச்சிகள் மற்றும் உங்களுடைய செழிப்புக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். சிந்தனைகளும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் மாற்றங்களானது உண்டாகும். நல்ல பழக்க வழக்கங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய நபர்களிலும் ஏதாவது தீமை செயல்கள், தீங்கு செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். விலக்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனைகளும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக யோசித்து பாருங்கள். வருமான உயர்வுக்கான சிந்தனைகள் உங்களுக்குன்னு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலரின் அறிமுகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வெற்றியும் நிச்சயமாக உண்டாகவும் ஆரம்பிக்கும். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களில் இந்த ஒரு நேரத்தில் தெளிவுகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும். தீமைகள் என்பது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க. அதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க தொடங்கிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். நன்றி, வணக்கம்.